அறிவின் திறவுகோல். அதிலிருந்து இப்போ நம்ம வினா விடையை பார்க்க போகிறோம். வினாக்களுக்கு விடையளிக்க. முதல் வினா, மனிதன் சிந்தனையால் எது வளரத் தொடங்கியது? அதற்கான விடை, மனிதன் சிந்தனையால் அறிவியல் வளரத் தொடங்கியது. மனிதன் சிந்தனையால் அறிவியல் வளர தொடங்கியது. இரண்டாவது கேள்வி, ஐசக் நியூட்டன் புவியீர்ப்பு விசையை கண்டறிய எந்த நிகழ்ச்சி காரணமாக இருந்தது? ஐசக் நியூட்டன் புவியீர்ப்பு விசையை கண்டறிய எந்த நிகழ்ச்சி காரணமாக இருந்தது? புவியீர்ப்பு விசையை கண்டறிய எந்த நிகழ்ச்சி காரணமாக இருந்தது தான் வினா. இதற்கான விடை, ஆப்பிள் மரத்திலிருந்து கீழே விழுந்த நிகழ்வு ஐசக் நியூட்டன் புவியீர்ப்பு விசையை கண்டறிய காரணமாக இருந்தது. ஆப்பிள் மரத்துலேருந்து விழுந்ததுனால தானே, ஏன் ஆப்பிள் மேலே செல்லாமல் கீழே விழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆய்வு செய்யும் போது தான் அவருக்கு அந்த புவியீர்ப்பு விசையை கண்டறிய முடிஞ்சது இல்லையா? அதுதான் இதற்கான விடை. மூன்றாவது கேள்வி, ஸ்டெதஸ்கோப் கண்டுபிடிப்பதற்கு காரணமான நிகழ்வு எது? ஸ்டெதஸ்கோப் கண்டுபிடிப்பதற்கு காரணமான நிகழ்வு எது? விடை, மரப்பலகையில் ஒரு முனையில் குண்டூசியால் கீறும் பொழுது மறுமுனையில் எழுந்த தெளிவான ஒலியே ஸ்டெதஸ்கோப் கண்டுபிடிக்க காரணமாக இருந்த நிகழ்வு ஆகும். அதாவது ஒரு சிறுவர்கள் மரப்பலகையில் ஒரு முனையில் கீறும்போது மறுமுனையில் அது தெளிவாக கேட்டுது இல்லையா? அந்த நிகழ்வு தான் ஸ்டெதஸ்கோப் கண்டுபிடிக்க காரணமாக இருந்த நிகழ்வு ஆகும். நான்காவது கேள்வி, நீராவி இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார்? விடை, நீராவி இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் வாட். இந்த 4 வினா விடையும் மற்றும் அந்த ஒன் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் நீங்கள் உங்களுடைய வகுப்பு நோட்டு புத்தகத்தில் எழுதி வைத்து நன்றாக படிக்கணும். இந்த பாடம் இதோட முடிவு பெற்றது. நன்றி மாணவர்களே.